வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது 4 சைட் சேனல். மருத்துவ குணங்கள் நிறைந்த உணவுப் பொருட்களில் பூண்டு மிகவும் முக்கியமானது. பூண்டில் உள்ள சல்பர் கலந்த பொருட்கள் இரத்த குழாயில் அடைப்பு ஏற்படாமல் தடுக்கிறது. மேலும் இரத்தம் உறைதல் எதிர்ப்பு குணங்களால் பூண்டு இதயத்திற்குள் இரத்த கட்டிகள் உருவாகாமல் தடுக்க உதவுகிறது. பூண்டில் அலர்ச்சி எதிர்ப்பு குணம் இருப்பதால் அலர்ஜியால் ஏற்படும் ஒவ்வாமை, நாசி அலர்ச்சி ஆகியவற்றை குணப்படுத்த உதவுகிறது. பூண்டை நாம் உணவில் சேர்த்துக் கொள்வதால் ஏற்படும் நன்மைகளை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. இதுவரைக்கும் நமது 4 சைட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவில்லை என்றால் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அருகே இருக்கும் பெல் ஐகானையும் கிளிக் செய்தால் நமது பயனுள்ள வீடியோக்கள் தொடர்ந்து உங்களை வந்து சேரும். பூண்டை பாலில் போட்டு காய்ச்சி அருந்தி வந்தால் இரத்த அழுத்தம், மாரடைப்பு வராது. இரத்த குழாயில் கொழுப்பை தங்க விடாமல் கரைத்து வெளியேற்றும் சக்தி வாய்ந்தது இந்த வெள்ளை பூண்டு. பூண்டை நசுக்கி சாறெடுத்து கற்பூரத்தை கலந்து பூச மூட்டு வலி, மூட்டு வீக்கம், வாதம், நரம்பு வலி ஆகியவை குணமாகும். பூண்டு சாற்றில் சிறிது உப்பு கலந்து உடம்பில் எங்கேனும் சுளுக்கு ஏற்பட்ட இடத்தில் பூசினால் சுளுக்கு மறையும். குப்பமேனி இலையுடன் பூண்டை அரைத்து சாறு எடுத்து குழந்தைகளுக்கு கொடுக்க வயிற்றில் உள்ள பூச்சிகள் வெளியே வரும். பூண்டுடன் சிறிது ஓமத்தை நசுக்கி போட்டு கசாயம் வைத்து குழந்தைகளுக்கு கொடுக்க குழந்தைகளின் வாந்தி குறையும். வெற்றிலை காம்பு, வசம்பு, திப்பிலி, பூண்டு இவைகளை சம அளவு எடுத்து வெந்நீரில் அரைத்து கொடுக்க குழந்தைகளில் மந்தம், குழந்தைகளின் சளித்தொல்லையும் நீங்கும். வெள்ளை பூண்டு, வெற்றிலை இரண்டையும் அரைத்து தேமல் மீது பூசினால் விரைவில் மறைந்துவிடும். வெள்ளை பூண்டு சாற்றை உள்ளங்கையிலும் உள்ளங்காலிலும் நன்கு தேய்த்தால் குளிர்காய்ச்சல் தணியும். பூண்டு தைலத்தை உடலில் தேய்த்து வர சருமத்தில் ஏற்படும் நமச்சல், அரிப்பு ஆகியவை மறையும். பூண்டை பொன்னாங்கண்ணி கீரையுடன் சேர்த்து சாப்பிட மூல நோய் விரைவில் நீங்கும். பூண்டு சாற்றையும் இஞ்சி சாற்றையும் சம அளவு கலந்து காலை மாலை 3 நாட்கள் சாப்பிட நெஞ்சி வலி நீங்கும். பூண்டை நசுக்கி தண்ணீரில் கரைத்து வீட்டை சுற்றி தெளித்தால் விஷப்பூச்சிகள் எதுவும் வராது. எனவே கொழுப்பை கரைக்கும் சக்தி வாய்ந்த உணவான பூண்டை உணவில் சேர்த்துக் கொள்ளுங்கள். ஆரோக்கியமாக வாழ்ந்திடுங்கள். இந்த வீடியோ குறித்த சந்தேகங்களை கமெண்டில் குறிப்பிடவும். உங்கள் கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, மற்றவர்களுடன் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு அற்புதமான பயன் தரக்கூடிய வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.